Hi students, now we are going to see example 1.25. The question, let f is equal to set of all ordered pairs 1, 2, 3, 4, 2, 2 and g is equal to set of all ordered pair 2, 1, 3, 1, 4, 2. Find g composite f and f composite g. Find பண்ண சொல்லியிருக்காங்க. First இந்த f உடைய domain codomain ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். ஓகே, சரி. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன், செகண்ட் எலமெண்ட் எல்லாமே கோடொமைன் நமக்கு தெரியும். ஸோ அப்போது எஃப்க்கு மட்டும் நான் இப்போ எழுத போகிறேன். எப்படின்னா, இப்போ வந்து இது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு டொமைன். டொமைன் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா, ஆக்சுவலாக 1, 3, 2. அப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் டொமைனில் வரும் நமக்கு தெரியும். அப்போது இது எப்படி இருக்குன்னா 1, 2, 3 ஆர்டராக எழுதிட்டேன். ஓகே, இது டொமைன் ஆஃப் எஃப். நெக்ஸ்ட்டு கோடொமைன். அப்போ கோடொமைனா செகண்ட் எலமெண்ட். ஸோ இதெல்லாம் செகண்ட் எலமெண்ட். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக டொமைன். ஓகே, இது என்ன கோடொமைன். ஓகே, இது எல்லாம் கோடொமைன் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லலாம். எஃப்ங்கிற ஒரு ரிலேஷன் இங்கே எஃப். ஆக்சுவலாக அடுத்து கோடொமைன் வந்து 2, 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2, 4 மட்டும் எழுதுகிறேன். இப்போது இந்த ஆர்டர் பேரை நம்ம மார்க் பண்ணிடலாம். 1 to 2, 1லேருந்து 2க்கு 3 to 4. அப்போ 3, 4ன்றது 3 to 4. அடுத்தது 2, 2. அப்போ 2லேருந்து 2க்கு. ஓகே, சரி. இது வந்து எஃப் ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்தது. நெக்ஸ்ட்டு ஜி ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஜி ஃபங்க்ஷனில் ஜியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து ஜிக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா 2, 3, 4. கோடொமைன் பார்த்தீங்கன்னா 1, 2 2 தான் இருக்குது. ஸோ அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இது வந்து ஜிக்கு டொமைன். ஓகே, டொமைன் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2, 3, 4 இருக்கிறதுனால நான் 2ம் 3யும் 4ம் எழுதுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கோடொமைன் ஆஃப் எதுக்கு ஜிக்கு. ஆக்சுவலாக நம்ம ஜிக்கு எழுதுகிறோம். ஓகே, கோடொமைன் ஆஃப் ஜி. ஸோ அப்போ அதுக்கு இங்கே வந்து 1, 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டு செட்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த ரிலேஷன் ஜி. இப்போ அந்த ஆர்டர் பேரை நான் மார்க் பண்ணிடலாம். 2 to 1. ஸோ 2 to 1. அடுத்து 3 to 1. ஓகே, அடுத்து 4, 2. இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஜி காம்போசிட் எஃப். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஜி காம்போசிட் எஃப். ஓகே, ஸோ அப்போது இங்கே எஃப் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால எஃப்வுடைய டொமைனை தான் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எஃப் டொமைன் என்னென்ன இருக்குன்னா 1, 2, 3. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறோம். இது காம்போசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சரி, அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ பாருங்கள். எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 1 எதுன்னா 2 இல்லையா? 1 இருந்தால் என்ன இருக்குது 2. அப்போ எஃப் ஆஃப் 1 வந்து 2. அப்போ இங்கே 2. இப்போ ஜி ஆஃப் 2 வந்து இங்கே என்ன இருக்குன்னா 1. ஜி ஆஃப் 2 ஜியில் வந்து 2க்கு என்ன இருக்குது 1. ஸோ ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அப்போது நமக்கு ஃபைன் பண்ணிட்டோம். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் 1 வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. சரி, அடுத்தது ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் 2. ஸோ 2 ஃபைன் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 2. இப்போ இதை எப்படி எழுதுனா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2 அப்படின்னு எழுதணும். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2. அப்போ எஃப் ஆஃப் 2 பாருங்கள், 2 எது கூட பேராக இருக்குது 2. அப்போ 2. அப்போ இங்கே 2 வரணும். இப்போ ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ பாருங்கள். ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 1. அப்போ ஈக்குவல் டு 1. சரி, அடுத்தது ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் என்ன வேல்யூ இருக்குது 3. அப்போ 3 விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3 அப்படின்னு எழுதணும். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இது என்னது 4 விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே ஜி ஆஃப் 4 பாருங்கள். ஜி ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 2. அப்போ விச் இஸ் 2. ஓகே, சரி. அப்போ நம்ம சேர்த்து நம்ம எழுதலாமா? அப்போ ஜி காம்போசிட் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பேராக எழுதணும். எப்படி எழுதணும்னா 1, 1 எதுக்கு பேராகுது 1க்கு. ஸோ அப்போது இங்கே வந்து இது வந்து டொமைனில் இருக்க வேல்யூ, இது வந்து இமேஜ். அப்போது 1, 1 அடுத்தது 2, 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2, 1. இப்போ அடுத்தது 3,
2. ஸோ அப்போ 3, 2. ஸோ இந்த மேப் இதுதான் வந்து ஜி காம்போசிட் எஃபோட வேல்யூஸ். ஓகேங்களா? சரி, இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி இப்போது ஃபஸ்ட்டு எது இருக்குது? ஜி இருக்குது. அப்போது ஜியோடைய டொமைன் வேல்யூ தான் என்டர் பண்ணணும். ஜியோடைய டொமைன் வேல்யூ அப்போ என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு பாருங்கள், 2 இருக்குது. அப்போது ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதணும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 அப்படின்னு எழுதணும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 என்ன இருக்குது பாருங்கள், 1 தானே. ஸோ அப்போ ஜி ஆஃப் 2 இஸ் 1. அப்போது 1 கொடுக்கணும். சரி, இப்போ எஃப் ஆஃப் 1 தானே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ எஃப் ஆஃப் 1ன்னா இங்கே பார்க்கணும். எஃப் ஆஃப் 1 என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2. அதுக்கப்புறம் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் அடுத்த நம்பர் பாருங்கள் 3 இருக்குது. ஸோ 3 விச் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3 அப்படின்னு எழுதணும். இப்போ ஜி ஆஃப் 3யோடைய வேல்யூ பாருங்கள். ஜி ஆஃப் 3 வந்து 1. அப்போ அங்கே வந்து 1. அப்போ எஃப் ஆஃப் இந்த வேல்யூக்கு வந்து 1 கொடுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் 1 பாருங்கள். எஃப் ஆஃப் 1 வந்து 2. எஃப் ஆஃப் 1 வந்து 2. அப்போ அங்கே 2 என்டர் பண்ணுறோம். சரி, அதுக்கப்புறம் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் அடுத்த எலமெண்ட் வந்து 4. ஸோ அப்போ 4 கொடுக்குறோம். அப்போ இது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4 அப்படின்னு எழுதலாம். இப்போது ஜி ஆஃப் 4 என்ன அப்படின்னா 2. அப்போது எஃப் ஆஃப் 2 இப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ பாருங்கள். எஃப் ஆஃப் 2 அப்படின்னா 2. ஸோ அதுவும் 2 தான், ஈக்குவல் டு 2. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? பேர் எழுத போகிறோம். ஸோ எஃப் காம்போசிட் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன பேர் கிடைக்க பாருங்கள். 2, 2. ஸோ ஒரு பேர் வந்து 2, 2. அடுத்தது 3, 2. ஸோ அகெயின் 3, 2. அப்புறம் 4, 2. ஓகே, 4, 2. ஸோ திஸ் இஸ் தி required answer. Thank you, students.